ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜெபஸ். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்காரெலாம் புதுசாக ரைட்டாக ஒரு சப்ஸ்கிரைஸ்க்கு ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தோட்டத்துக்கு வந்தோம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கொண்டு வரல தோட்டத்தில். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெயில் அடிக்குன்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வரல. ஏன் வெயில் அடிக்கும்னா, இன்றைக்கி சோலார் இருக்காங்க பாருங்கள், தெரியுது அப்படி சோலார் இருந்ததுன்னா எங்களுக்கு இங்கேயே தண்ணி குடிச்சிக்கிடுவோம். அங்கே நல்ல தண்ணின்னாங்க, இங்கேயே குடிச்சிக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தண்ணி கொண்டு வர்றதுக்கு மாற்றப்பட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி வந்துவிட்டோம். இங்கே தண்ணி வெயில் அடிக்கலன்னொடனே சோலாரில் தண்ணி வர மாட்டேன்ட்டு என் ஃப்ரெண்டை பாருங்களாம் பாவம். இது தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு முருங்கை மரத்துலேயே படுத்து கிடக்கான். அவன் சொல்கிறான், ஒரு தண்ணி கூட தர முடிக்காப்பாங்க. வெயிலும் அடிக்க முடியும், எப்போமா வெயில் அடிக்கிற வெயில் இன்றைக்கி வெயில் அடிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்து தண்ணி கொண்டு வராமல் வந்துட்டுமா, அதான் ஒரு போக்கில் எப்படியோ போகுது வேலை. எந்த கதையில் போகுதுன்னே தெரிய முடியும். புல் வேற எனக்கு முருங்கை மரம் சொச்சத்தோண்டா கிடக்கு, சோலாறு அங்கே கிடக்கு, வெயில் அடிக்க முடியும். எந்த சைடில் கிழக்க மேக்கன்னு ஏதோ ஒரு கரவாக்கில் இருக்குது. ஆனால் எங்கேயுமே வெயிலையும் காணும், ஒன்றையும் காணும். நல்லா கூலிங்காக இருக்குது மக்களே, கூலிங்காக. சரி மக்களே, ஏதோ ஒரு கதையில் தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் கிடக்கும். டாடா பை.